ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ். நான் உங்கள் விஜயலட்சுமி. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான ஒரு படம் பார்க்க போகிறோன்னா, தாறுமாறான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த படத்தோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் எடிஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே ஸ்பெஷல் எடிஷன் வீடியோ போடல, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தரமான படம் ஒன்றும் சிக்கலை. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு தரமான படம் சிக்கியிருக்கு. அண்ட் சில கதைகளை நம்மளால் ஒன்லைனே க்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு க்ளூவாக இருக்கும். நீங்களுமே அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்து ஒவ்வொரு க்ளூவையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நீங்க முன்னாடியே கில்லரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோட வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ப்ரீவியஸ் வீடியோக்கும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு நல்ல வீடியோஸை கொண்டு வந்து தரேன். சரி வாங்க இப்போ இந்த கதையோட வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவான கில்லர் அவர் பையனோட மான வேட்டையாடுறாரு. அப்படி மான வேட்டையாடிட்டு அப்படியே காருக்குள்ளே தூக்கிட்டு போட்டு அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவான கில்லர் அவர் பையனோட லஃபர் கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு ரஃபேல், என் அம்மா சொன்னதான் உனக்கும் நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கணும். பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, அந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் யமனா மாறுவான். அப்போ நம்ம எப்பொழுதுமே அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இப்படி இந்த வாய்ஸை போட்டுக்கிட்டே அப்படியேவோ கார் போயிட்டே இருக்கு. பின்னாடியே ஒரு வெள்ளை கலர் வேன் ஃபாலோ பண்ணுது இவங்களை. அண்ட் இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த வேனும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அப்படியே நின்றுது. இவங்களை வாட்ச் பண்ணுற மாதிரியும் அப்படியே காமிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணால் அப்படியே நம்ம ரஃபேலோட வீட்டுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பையன் வீட்டுக்குள்ளார. அந்த பையனுக்கும் ஒரு அழகான ஃபேமிலி, ஒரு குட்டி தங்கச்சியும் இருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு எங்கேயோ ஜாலியாக வெளியே போகிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏதோ அமெரிக்காவில் கொண்டாடுற தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டியாமா, அதை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கொண்டாடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவான கில்லரோட ஃப்ரெண்ட் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது. அவங்க ஒய்ஃபான நான்சி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, 2 பொண்ணு இருக்காங்க, எல்சா அண்ட் ஜாய்ஸி அப்படின்ட்டு. இவங்க எல்லாருமே இப்போ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குக் பண்ணுறதுக்கும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆனாவும் ஜாய்ஸியும் கேட்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, அப்பா நான் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வரட்டா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எங்கே போனாலும் அண்ணாவை கூட்டிட்டு தான் போகணும், புரிஞ்சுதா? அப்படின்னா நீ வெளியே போ அப்படின்றாங்க. சரின்னு இந்த குழந்தைங்களையும் அண்ணாவை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. அதான் ஜாய்ஸிக்கும் கூடிய ஒரு அக்கா இருப்பாளே எல்சா, அவங்களையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி 4 பேருமே வெளியே போகிறாங்க. அண்ட் இந்த குழந்தைங்க 2 பேரும் முன்னாடி விளையாண்டு போக இவங்க 2 பேரும் சும்மா அப்படியே பின்னாடி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க அங்கே வேனை பார்க்குது. அங்கேருந்து பாட்டு சத்தம் கேட்குதே அப்படின்ட்டு நம்ம ஆனா குட்டி மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அதுக்குள்ளார நம்ம ரஃபேலோ, இங்கே பாரு, இந்த மாதிரி அடுத்தவங்க வண்டியை எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி கீழே எடுத்துடுறாரு. ஏன்னா ஆமாம், இங்கே பாரு ஒரு சத்தம் வருது, இதுக்குள்ளே யாரோ இருக்காங்க போல அப்படின்ட்டு நம்ம எல்சா சொல்ல, யாரோ இருந்துட்டு போகிறாங்க, வா நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம ரஃபேல் பத்திரமா. சரின்னு எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போகுது. அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் அந்த ரூம்குள்ளார விளாண்டுருக்காங்க. அண்ட் இப்படி கொஞ்சம் நேரம் டைம் போன பிறகு எல்லா கிறிஸ்டியானி வீட்லேயும் அப்படி தானே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்குவாங்க. அந்த மாதிரி இங்கே நம்ம ஃப்ராங்க்லின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதனால நம்ம ஆனாக்கு ஒரு ஐடியா வருது. அவகிட்ட ஏதோ ஒரு ரெட் கலர் விசில் இருக்கும் போல், அது என் வீட்டில் இருக்குது, நான் உனக்கு காமிக்கிறேன், அது எப்படி தெரியுமா சூப்பராக விசில் அடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜாய்ஸி கிட்ட சொல்கிறா. 2 பேரும் குழந்தைங்க இல்லையா, சரி நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஜாய்ஸி கேட்க, உடனே ஓடி போய் நம்ம ஹீரோவான கில்லர் கிட்ட போய் கேட்குறா, அப்பா நான் வீட்டுக்கு போய் அந்த விசில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜாய்ஸி கிட்ட காமிக்கிட்டா அப்படின்ட்டு. சரி போயிட்டு வா, உன் அண்ணாவையும் கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களோ கூட்டிகிட்டு போகலை. ஆனால் இது தெரியாமல் இவங்க இந்த சைடு பாட்டு எல்லாம் வாசிச்சுட்டு ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய தேடுறாங்க. என்னடா 2 பேர்த்தையும் போனவங்களா ஆளக்கானோம் அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பையனான ரஃபேலும் அப்புறம் ஜாய்ஸியோட அக்காவான எல்சாவும், என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ குழந்தைங்க எங்கே போனாங்க, உங்களை நம்பி தானே விட்டோம் அப்படின்னானே, எங்களை நம்பி விட்டீங்களா, அவங்க எங்ககிட்ட எதுவுமே பேசல, நாங்கள் சாப்பிட்டதுலேருந்து இங்கே தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோன்னு நம்ம ரஃபேல் சொல்ல, அவ்வளோதான் நம்ம
கில்லருக்கு மூஞ்சியே மாறி போயிடுது. அப்படியே ஓடி போகிறாரு, வீட்டில் தேடுறாரு ஹீரோ விழுந்து விழுந்து அவங்களோட பொண்ணுங்க 2 பேர்த்தையும். என்னடா காணோமே அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு வந்தா இல்லை யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே பதறாங்க. அப்போ வெளியே மழையும் பெய்யுது. அப்போ தான் நம்ம ரஃபேலுக்கு அந்த ஒரு மாதிரி வியர்டான ஒரு வெள்ளை கலர் வேனு ஞாபகம் வருது. அவங்க கூட ஒரு வெள்ளை கலர் வேன் நின்றுட்டு இருந்ததுப்பா, இப்போ அதை காணோம், அப்போ அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்ட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அங்கே சைடோ நைட் ஆகிடுது. அண்ட் அங்கே போலீஸு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வர இங்கே நம்ம ஹீரோவான டிடெக்டிவ் இவர் வராரு. இவருக்கும் இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால சாப்பிட்றத அப்படியே விட்டுட்டு அந்த கில்லரை பிடிக்கிறதுக்காக அப்படியே வெளியே வராரு. அண்ட் அப்படி வெளியே வந்தவரும் அந்த வேனை பார்த்துடுறாரு. உடனே அந்த வேனுக்குள்ளே இருக்கிற அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் தப்பிக்க பார்க்குறான். எப்படியோ அவனையும் பிடிச்சி அப்படியே அரெஸ்ட் பண்ணி அப்போ லாக்கப்பில் வச்சுருக்காங்க அவங்க கஸ்டடியில். அப்படியே இன்வெஸ்டிகேஷனில் தெரியுது அந்த பையன் பேர் அலெக்ஸ் அப்படின்ட்டு. ரொம்பவும் பயந்து சுபாவமாக இருக்கான். நம்ம டிடெக்டிவ் அண்ட் போலீஸான லோக்கியோ இப்போ அந்த பையனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இந்த பொண்ணுங்களை ஃபோட்டோவை பாரு, இந்த பொண்ணுங்களை நீ பார்த்தியா, இந்த பொண்ணுங்க உன் காருக்குள்ளே வந்து ஏறினாங்களா, இல்லை நீயா தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டியா அப்படின்ட்டு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப அவனும் செம்மையாக பயந்துட்டு இல்லை சார் நான் எதுவுமே பண்ணல ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பையன், டீசெண்டான பையன்னு தெரியுது, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும். அதனால நீ கரெக்டாக எனக்கு நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு அவனுமே பயந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ நம்ம லோக்கி கேட்குறாரு, இங்கே பாரு, நீ ஏன் அந்த வண்டியை அங்கே போய் பார்க் பண்ண அப்படின்ட்டு. அங்கே தான் சார் என் ஆன்ட்டி வீடு இருக்குது, அதனால தான் நான் அங்கே போய் பார்க் பண்ணேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான் அலெக்ஸு. இதை கேட்டோடனே லோக்கியோ அப்படியே போய் அந்த ஆண்டி வீட்டில் போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடு பார்க்க பெருசாக கில்லர் வீடு செட்டப் மாதிரிலாம் இல்லை, எப்பவும் போல் இருக்க நார்மல் வீடு மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த ஆண்டி கிட்ட அலெக்ஸ் பற்றி கேட்டுக்கிறாரு. அப்போ அந்த ஆண்டி சொல்கிறாங்க, அலெக்ஸா அவன் எப்போவுமே இருட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்திருப்பான்ப்பா, அண்ட் எப்போவுமே அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு ட்ரபிள் எப்போவுமே அவன் இருந்ததில்லை தெரியுமா, ரொம்பவும் நல்ல பையன். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே அந்த அலெக்ஸ் ரூமில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாரு நம்ம டிடெக்டிவான லோக்கி. அப்போ யார் இது அப்படின்னு கேட்கும்போது அது என் புருஷன் தான், என் புருஷனை அலெக்ஸா அவனோட அப்பா மாதிரி நினச்சிப்பான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ அலெக்ஸோட உண்மையான அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண்டி சொல்கிறாங்க, என் புருஷனோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போ அலெக்ஸ்க்கு 6 வயசு இருக்கும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவன் எங்களோட தான் வளர்ந்தான் அப்படின்ட்டு இப்போ அந்த ஆண்டி சொல்கிறாங்க. நம்ம அலெக்ஸோட ரூமையும் செக் பண்ணிவிட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை, ஆனால் அவன் வெள்ளை கலரில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஒரு வேனு, அதே மாதிரி அங்கே ஒரு பொம்மை இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு நம்மளோட டிடெக்டிவான லோக்கி. அங்கே போயிட்டு அந்த காரை எல்லாம் ஃபாரன்சிக் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் வீடும் பார்க்க எனக்கு ஒன்றும் சந்தேகமா தெரியல, இந்த பையன் பண்ணியிருப்பான்னு எனக்கும் தோணல, எதுவுமே பிடிபட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம லோக்கி இங்க ஆதாரம் கிடைக்காம புலம்பிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கமும் நம்ம ஹீரோவான கில்லர் அந்த அலெக்ஸை பிடிச்சாங்க இல்லையா, அந்த இடம் கொஞ்சம் காடு மாதிரியான இடம், அந்த காட்டுக்குள்ளார அப்படியே தான் பொண்ணை இவன் தான் ஏதோ பண்ணி புதைச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க 2 பேர் பேரண்ட்ஸும். அண்ட் இப்படி தேடிட்டே இருக்காங்க நைட்டு ஒரு பக்கம். அடுத்த நாள் காலையில் நம்ம டிடெக்டிவான லோக்கி ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. அங்கே வீடே ஒரு மாதிரியா பொண்ணு தொலைஞ்சு போன சோகத்தில் அப்படியே மூழ்கி இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான கில்லரை தான் காமிக்கிறாங்க. அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட பாத்ரூமில் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, அந்த ரெட் கலர் விசிலை காணோம் அப்படின்ட்டு. சரி அப்போ பொண்ணு இங்கே வந்திருக்கா போல் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. அண்ட் அங்கே அப்படியே நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான லோக்கி வர அங்கே நம்ம கில்லரோட ஒய்ஃபு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, நாங்கள் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டோமா அப்படின்ட்டு. நம்ம டிடெக்டிவ்க்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை காலையில் லைட் டிடெக்டர்லாம் வச்சு எங்களை டெஸ்ட் எடுத்தீங்களே, அதில் நாங்கள் பாஸ் ஆகிட்டோமா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, உங்கள் கோஆப்ரேஷனுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்றாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்த கில்லரோட ஒய்ஃபோ திடீர்னு எமோஷ்னல் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் சால்வ் பண்ணாத கேஸே இல்லையாமே, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவீங்களாமா, அப்போ என் பொண்ணையும் கண்டுபிடிச்சிருவீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு குழந்தை இருக்கான்ட்டு நம்ம கில்லரோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம ஹீரோனால எதுவுமே ஆன்சர் பண்ண முடியல, அவங்க சோகத்தில் இருக்காங்கன்னு புரிஞ்சிருது. அண்ட் இவங்க இப்படி நம்ம கில்லரோட ஒய்ஃப் கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவான கில்லரும் வந்துடுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் அவன்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்கன்னா அந்த பையன் ஏதாவது சொன்னானா அப்படின்ட்டு நம்ம கில்லர் கேட்கும்போது அவன்கிட்ட நான் 10 ஹவர்ஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன், அவனுக்கிட்ட எதுவுமே கிடைக்கலையா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாரு.
இப்போ அவருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. இல்லை ஏதோ அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், ஏன்னா நீங்கள் பிடிக்க வரும்போது அவன் ஓடி இருக்கான், அதை ஏன் அவன் பண்ணணும், அப்போ ஏதோ அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு நல்லா விசாரிங்க அப்படின்னோடனே, இல்லை அவனுக்கு 10 வயசு பையனுக்கு என்ன ஐக்கியம் இருக்குமோ அதுதான் இருக்குது அப்படின்றாங்க. ஓ அப்படி இருக்கவனுக்குனால எப்படி அந்த அவ்வளோ பெரிய வேனை ஓட்ட முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏதோ அவன் நடிக்கிறான் அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்களும் எல்லா ஆங்கிள்லையும் ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் அவனுக்கு நாங்கள் கேட்குற கேள்வியே புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, அப்போ லை டிடெக்டர் வச்சிங்களா, லை டிடெக்டர் வச்சா தெரியும்ல அப்படின்றாங்க. இல்லை ஒருத்தன் கேள்வியை கேட்கும்போது அவனுக்கு புரியணும், அப்படி புரியலைன்னா அவன்கிட்ட லை டிடெக்டர் வச்சும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னோடனே இப்போ ரொம்பவும் கோவப்படுறாரு. இங்கே பாருங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு கத்துறாரு. அதுக்கோ இங்கே பாருங்க நான் சொல்ல வரதை கேளுங்க, நீங்கள் இப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம டிடெக்டிவான லோக்கி சொல்லும்போது, சரி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க, தயவு செஞ்சு அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் எங்கள் 2 பொண்ணுங்களையும், தயவு செஞ்சு அவனை விட்டுறாதீங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் அப்படியே வண்டியை எடுத்து கிளம்ப போகும்போது அப்போ நம்ம கில்லர் ஓடி வந்து, இங்கே பாருங்கள் என் பொண்ணுங்க கிடைக்கிற வரைக்கும் அவன் இன்வெஸ்டிகேஷனில் தானே இருப்பான், அவன் போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருப்பான் அப்படின்னு கேட்கும்போது, சார் ஆல்ரெடி ஒரு நாள் என் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வச்சாச்சு, இன்னி 48 hours தான் வைக்க முடியும், எதுவுமே ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லை, அவன் வேறு ரொம்ப இன்னசென்ட்டாக வேறு இருக்கான் அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் 100% ஷுவராக சொல்லுங்கள், அவன் இங்கேருந்து தப்பிச்சு போயிடவே கூடாது, அவன் தான் என் குழந்தைங்கள ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்படி எமோஷ்னலாகி பேசிட்டு போக, இது என்னடா இப்படியாப்பட்ட கேஸாக இருக்குதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அண்ட் இதையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே மேலதிகாரி இருப்பார் போல், அவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மேலதிகாரியும் அந்த அலெக்ஸ்ன்ற பையனோட ரிப்போர்ட் வருது, அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க அவன் ரொம்பவும் இன்னசென்ட்டாக இருக்கான், என்னமோ அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நம்ம போலீஸ் ரிப்போர்ட்டும் சொல்லுது, அவனை ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. சரி இப்போ இப்படி சொல்லிட்டீங்க, நான் இப்போ அந்த கில்லருக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம டிடெக்டிவான லோக்கி நம்ம கேப்டன் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீ அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா போதும், மீதி எல்லாத்தையும் அவன் மறந்துடுவான், சரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு நம்ம மேலதிகாரியான கேப்டன் கேட்க, அதுக்கு தான் ஒரு 10 மைல் ரேடியஸ்க்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் அந்த பொண்ணுங்க வீட்டில் இருந்து, ஸோ அங்கே இருக்க எல்லாத்து கதவு வீட்டையும் தட்டுவோம், வேறு வழி இல்லை அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு இவங்களும் அந்த கேப்டனும் சேர்ந்துமே போய் எல்லாத்து வீட்டு கதவையும் தட்டுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்புறம் நைட் ஆயிடுது. நம்ம டிடெக்டிவான லோக்கி மட்டும் ஏதோ ஒரு ஃபாதரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஜன்னல்லேருந்து ஃபாதரை யாரோ கொண்டு போட்ட மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு கதவை உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த ஆள் நல்லா கொரட்டை விட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். அட ஃபாதரு இப்படி பண்ணுறியாப்பா நீ அப்படின்ட்டு அங்கே ஒரு இடத்துக்கு போகிறாரு. அண்ட் அப்படி தொலைவிட்டு இருக்கும்போது ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டோர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை நவுத்திட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரே பாலடைஞ்ச இடம், அதில் இப்படி ஒரு கொடூரமான பாடி இருக்குது. அவ்வளோதான், அந்த ஃபாதரை நீ குடித்தாலும் பரவாயில்ல எந்திரா அப்படின்ட்டு இப்போ மரணடி அடித்து நம்ம எழுப்பி விட்றாரு. அந்த ஃபாதருக்கோ இங்கே பாருங்கள் அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 16 குழந்தைங்களை கொண்டு இருக்கேன்னா, அவனுக்கு பாவ மன்னிப்பு வேணும்னா, அதனால தான் நான் அவனை கட்டி போட்டு இங்கேயே வச்சிருக்கேன், மற்றபடி நான் அவனை எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்ட்டு இப்போ கதையிலே ட்விஸ்ட் விடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் நம்ம ஊருக்குள்ளாரே இருந்திருக்கான், கண்டே பிடிக்காம இருந்திருக்கோமேன்ட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் போலீஸ் எல்லாருமே அந்த காடு ரிவர்னு எல்லாத்துலேயுமே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்கள. இப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம கில்லரோட ஒய்ஃபை கால் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த பையனை கஸ்டடியிலேருந்து வெளியே விடுறாங்க, என்னென்னு போய் பாருங்க அப்படின்னோடனே நம்ம கில்லருக்கு செம்ம காண்டா அப்படியே காரை ஓட்டிட்டு போய் அவனை பிடிக்கிறாங்க. அந்த பக்கம் அவனும் ரொம்பவும் குழந்தைங்க எழுதுவாங்க பார்த்தீங்களா ஹேண்ட் ரைட்டிங், அந்த மாதிரி தான் பேரை கூட எழுதி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். அவன் சைனை போட்டுட்டு இப்படி வெளியே போகும்போது மீடியாலாம் வருது. பக்கத்துலேயே அவங்க ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதுவும் இவங்க கிட்டலாம் பேச வேணாம், நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு. சரின்னு இவனும் அப்படியே எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்கு. அங்கே நம்ம டோவரோட என்ட்ரி கொடுக்குறாரு. அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து என்னடா பண்ண என் குழந்தைங்கள அப்படின்னு கேட்கும்போது யாருக்கு அதுக்கும் கேட்காம இவனுக்கு மட்டும் சொல்கிறான், ஆனால் அவங்கள விட்டு போகிற வரைக்கும் அவங்க அழுகவே இல்லை அப்படின்ட்டு. இதை கேட்டவுடனே என்ன சொன்ன அப்படின்ட்டு அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டோவரு. சண்டை
சண்டை போட்டுட்டேவும் அப்போ நம்ம போலீஸ் எல்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோவான கில்லர் டோவரை. அவங்களுக்கோ இங்கே பாருங்க நீ இப்படி நடந்துக்கிறது ஏன்னு எனக்கு புரியுது, ஒரு அப்பாவோட வழி எனக்கும் தெரியும் அப்படின்னு இந்த கேப்டன் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் விடுங்க சார், நான் அவனை கஸ்டடியில் தானே வைக்க சொன்னேன், நீங்கள் ஏன் அவனை ரிலீஸ் பண்ணீங்க? அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், நான் அந்த குழந்தைங்க அழுகவே இல்லை நான் அவங்கள விட்டுட்டு போகிற வரைக்கும் அப்படின்ட்டு என் மூஞ்சி முன்னாடியே சொன்னான் சார், என் மூஞ்சிக்கு நேராகவே சொன்னான். அப்படின்னோடனே நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணணும், நிஜமாலே அவன் தான் சொன்னான், அவனை போய் அரெஸ்ட் பண்ணுங்க, அவன்கிட்ட உட்காந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. சரி நான் போய் என்னன்னு அதை கேட்குறேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு போகிறாரு, அலெக்ஸ் வீட்டுக்கு. அங்கே போய் அவங்க ஆண்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆள் உன் சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருந்தானே, அதுக்கு ஏதாச்சும் பதில் சொன்னியா, இல்லை ஹெல்ப் மீ ஏதாச்சும் கத்துனியா அப்படின்னு நம்ம லோக்கி கேட்க, இல்லை நான் எதுவுமே கத்தலை, நோ அப்படின்னு மட்டும் ஆன்சர் சொல்கிறான். சரி உன் ஆன்ட்டி நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா, நான் இவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னோடனே ஆன்ட்டியும் எந்திச்சு போயிடுறாங்க. இவன்கிட்ட தனியாக பேசுகிறாரு நம்ம டிடெக்டிவான லோக்கி. உன் ஆன்ட்டினா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஆமாம் அப்படின்றான். சரி அவங்க ஏதோ பண்ணுறாங்க ஆனால் நீ அதை சொல்ல மாட்டேங்கிற, அதை சொன்னால் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் நோ அப்படின்றான். இவன் கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு இவருக்கு எல்லா பக்கமும் டெட்லைன் ஆகிறதுனால எந்திரிச்சு வந்துடுறாரு. இது அப்படியே கால் பண்ணி சொல்றாரு. இந்த காலை கேட்டவுடனே அப்படியே பாதியிலே நம்ம கில்லர் டோவர் கட் பண்ணிடுறாரு. இந்த போலீஸ்காரனுங்களாம் வேலைக்கே ஆக மாட்டாங்கன்ட்டு. ஒரு பக்கம் நம்ம கில்லர் டோவரோட ஒய்ஃபான கிரேஸ் அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க பொண்ணை நினைச்சு, ஒரு மாதிரி தூக்கம் வராம அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப அதுல சொல்றாங்க, நீ எங்களை எல்லாத்தையும் பாதுகாப்பேன் சொன்னில, இப்படி என்ன தனியா ஃபீல் பண்ற மாதிரி நீ தானே சொன்ன எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவன்ட்டு, அதனால் நீ தான் எப்படியாச்சும் அவளை ஹோமுக்கு திருப்பி கொண்டு வரணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணு, எனக்கு இப்போ தூங்கணும் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, என்னால் முடியல அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க. இப்படி ஒய்ஃபையும் சமாளிச்சுட்டு எப்படியோ அந்த வீட்டில் இருந்து இப்போ எங்கேயோ ரெடி ஆகுறாரு. போகும்போது அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்குமே, நம்ம தங்கச்சிக்கு நம்ம தைரியமாக இருக்கணும் சரியா, நம்ம எப்பவுமே இப்போ தைரியமான முடிவுகளில் தான் எடுக்கணும், நீ வீட்டையும் அம்மாவையும் கவனமாக பார்த்துக்கோ, வீட்டுக்குள்ளே யார் வர்றாங்க போகிறாங்கன்றத நல்லா நோட் பண்ணு, கில்லர் இங்கே கூடி வரலாம், அந்த குழந்தைய எடுத்தவன் இங்கே கூடி வரலாம் சரியா, ஸோ அதனால நீ கவனமாக இருக்கணும் அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அவனுமே பயந்துட்டே சரின்றான். நம்ம கில்லர் டோவரான ஹீரோவும் நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் அலெக்ஸ் வீட்டில் நிப்பாட்டிடுறாரு. இது கொஞ்சம் தூரமாகவே. எப்படி அவன் நோட்டை விட்டு குழந்தைங்களை தூக்குனானோ அதே மாதிரி இவனையும் தூக்கணுன்றது பிளானு தான் நம்ம கில்லரோட பிளானுமே. அதே மாதிரி நோட்டை விடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி சாயங்காலம் ஆக இவன் நாயை கூட்டிகிட்டு வெளியில் அப்படியே வரான். அப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ரைம்ஸை பாடிட்டு இருக்குங்க, ஜிங்கிள் பெல்ஸ் பேட்மேன் எக்ஸ்ன்னு. அதே பாட்டை இவனும் பாடுறானே அப்படின்ட்டு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் எங்கள் குழந்தைய அப்படின்ட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அண்ட் அப்படியே அவன் கிட்ட கன்னை காமிச்சு அவனை அப்படியே கடத்தி கொண்டு போய் ஒரு பில்டிங்கில் வச்சிடுறாரு. அண்ட் இப்படி அந்த அலெக்ஸன்ற பையனை தூக்கின உடனே நம்ம கில்லரோ அவரோட ஃப்ரெண்டான ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு ஒரு பாடஞ்ச பில்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குடா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் அவனை கட்டி போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அவர் இதெல்லாம் பார்த்துட்டு, டே இதெல்லாம் தப்புடா பண்ணக்கூடாதுடா அப்படின்னு அவரும் அழுகிறாரு. இல்லை நம்மளுக்கு வேறு வழி இல்லை, அவன் என் மூஞ்சி முன்னாடியே சொன்னான் தெரியுமா, நான் அவங்கள விட்டுட்டு போகிற வரைக்கும் அவங்க அழுகவே இல்லை, அண்ட் நான் இவனை கடத்தும் போது கூடி நம்ம ரெண்டு குழந்தைங்களும் பாட்டு பாடுவாங்களே ஜிங்கிள் பெல்ஸ் அந்த சாங்கை பாடிட்டு இருக்கிறான். அண்ட் இதுலேருந்தே உனக்கு தெரியலையா இவன் தான் கருத்திருக்கான்ட்டு, இவனை அடித்து விசாரிப்போம், அவன் வாயிலேருந்து உண்மை வர வரைக்கும் இவனை அடிக்கணும், வேற வழி இல்லை நம்மளுக்கு, சரி போலீஸ்கிட்ட சொல்லலாம், இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்னோடனே, போலீஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, அவங்களுக்கு ஆதாரம் அதெல்லாம் வேணும்னு நினைப்பாங்க, அதனால் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் லோக்கி தான் காமிக்கிறாங்க. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சைடு அந்த ப்ரீஸ்ட்டை பிடிச்சி வச்சிருப்பார்ல அந்த ஃபாதரை, அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் டிஎன்ஏ சாம்பிள்ஸு ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஏதாவது. சரி அந்த ஃபாதரை பிடிச்சோமே நம்ம நேற்றுக்கு நைட்டு, இவரை என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு இப்போ அந்த ஃபாதரை விசாரிக்க போகிறாரு நம்ம டிடெக்டிவ் லோக்கி. அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்தான் அவ்வளோதான், அப்புறம் வேற என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, நான் அவன் குழந்தைங்களை டே லைட்டில் தான் தூக்குவானம்மா, ஒரு சமயம் 2க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை கூடி அவன் கடத்திட்டு போயிடுவானா,
பண்ணாமா? இதெல்லாம் அவன் தனியாவா பண்றான் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கி கேட்க, இல்ல அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றாரு. ஓகே, இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து அப்படியே எந்திச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான கில்லர் டோவரோ அலெக்ஸை போட்டு அடி அடி நடிச்சு அவன் மூஞ்சி கொலன்னு ஆக்கிடுறாரு. ஏதாவது சொல்லுவானான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். நீ ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ அப்புறம் ஏன்டா நான் அவங்கள விட்டுட்டு போகிற வரைக்கும் அழுகவே இல்லை அப்படின்ற வார்த்தையை சொன்னேன், உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஒழுக்கமாக சொல்லுன்னு இவங்க அடி அடி நடிச்சு அவரே டயர்டாயிடுறாரு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ராங்க்லின் அப்படியே அவர் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா இந்த குழந்தைங்க காணாமல் போனதுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கடவுளை வேண்டி எல்லாருமே இப்போ ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு வெளியில் கேண்டில்ஸ் ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோவான கில்லர் டோவர் வீட்டுக்கு வெளியிலையும் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. அங்கே நம்ம டிடெக்டிவ் நின்று யார் யாரெல்லாம் கேண்டில் ஏற்ற வராங்க அப்படின்றத கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு வித்தியாசமான நபர் ஒரு மாதிரி கேண்டில் ஏற்றிட்டு அந்த பொம்மையவே பார்த்துட்டு அங்கே நம்ம டிடெக்டிவை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடுறான். இவன் ஏன் ஓட ஆரம்பிக்கிறான்ட்டு இவனை அப்படியே தொடர்ந்து ஓடி போய் பிடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் டிடெக்டிவ் விட்டுடுறாரு. சரி, இவன் சந்தேகமான நபர், இவன் மூஞ்சியை பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்த நாள் அப்படியே அவனோட மூஞ்சியை மட்டும் அப்படியே போட்டு நியூஸில் இவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க கடத்தல் விஷயத்தில் இவன் சம்மந்தப்பட்டிருக்கான், இவனை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நியூஸில் வர இதை நம்ம ஃப்ராங்க்லினும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம கில்லர் டோவர் கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாருடா அவனை வச்சு நம்ம அடிக்க வேணாண்டா, அவன் பாரு வேற ஆள் தான், இதனாலாம் போலீஸ் கூட அவனை துரத்துறாங்க பத்தியா, இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னோடனே, இல்லை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும், இவன்கிட்ட ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவன் சொல்ல மாட்டேங்கிறான், இவன் சொல்கிற வரைக்கும் இவனை அடிப்போம் அப்படின்ட்டு நம்ம கில்லர் டோவர் அவரோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இப்போ அந்த குழந்தைங்க காணாமல் போய் 4 நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அண்டு இப்போ நம்ம டிடெக்டிவான லோக்கிக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி அலெக்ஸை காணோம் அப்படின்ட்டு. அவன் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டால் அவன் நாயை வாக்கி கூட்டின்னு போனவன் இனியும் ஆளை காணோன்றாங்க. நீங்கள் அவனை சர்வைலன்ஸில் தானே வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அவன் இப்போ எங்கே போனான் அப்படின்ட்டு அந்த மேலதிகாரிக்கிட்ட கேட்கும்போது, அவனை நான் இன்னசென்ட்டுன்னு நினச்சேன்டா, எல்லாத்தையும் சர்வைலன்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒன்றும் அவ்வளோ காசு தரல, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு கேப்டன் சொல்ல, இங்கே பாருங்கள் நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு டிடெக்டிவ் லோக்கி கடுப்பா அந்த மேலதிகாரி கிட்ட பேசிட்டு போயிட்டு, இவன் காணாம போயிருக்கானே, மேபி இவனும் கூட இந்த குழந்தைய எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு இவன் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளிப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டிடெக்டிவ் லோக்கி திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே திடீர்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கிக்கு ஒரு கால் வருது. ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு பில் போடுற லேடி சொல்கிறாங்க, சார் நீங்கள் நியூஸில் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கல்ல, அந்த ஆள் இங்கே தான் சார் வந்து கிளாத்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவான், டிஃப்ரெண்ட்டான கிளாத்ஸ் தான் வாங்குவான், அவன் சைஸுக்கே எதுவுமே வாங்க மாட்டான், ஃபுல்லாக குழந்தைங்க துணியாக தான் சார் வாங்குறான், என்னன்னே தெரியல அப்படின்னோடனே, அப்படியா நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு இப்போ அந்த கடைக்கே போய் பார்க்குறாரு. அந்த கடையில் போய் பார்த்துட்டு எல்லாமே சரி, அவன் எப்படி எந்த மெத்தடில் கேஷை அவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னோடனே, கையில் தான் சார் கேஷாகவே தான் தருவான், கார்டு எதுவும் யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றாங்க. சரி, அடுத்த தடவை அவன் வரும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம கில்லர் டோவரையும் ஃப்ராங்க்லினையும் தான் காமிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே பாருடா நம்ம குழந்தைங்க தொலைஞ்சு போய் நாளைக்கோட 5ஆவது நாள் ஆக போகுது, தயவு செஞ்சு உன் மனைவி கிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லிடாத, கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இரு, அவன்கிட்ட இருந்து உண்மை வந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஃப்ராங்க்லின் அவர் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு முடியாமல் ஃபஸ்ட்டு அவரோட ஒய்ஃபுக்கு தான் சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒய்ஃபுக்கு சொன்னோடனே அவர் கில்லர் டோவர் வீட்டுக்கே போயிடுறாங்க, ஒய்ஃபும் ஃப்ராங்க்லினும். அண்ட் அப்படி ஒய்ஃபுக்கு தெரிஞ்சவொடனே ஃபஸ்ட்டு கில்லர் டோவர் வீட்டுக்கு வந்து திட்டுறாங்க. திட்டிட்டு இல்லை நான் அவனை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ஃப்ராங்க்லினோட ஒய்ஃபான நான்சி கேட்க இவரும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஃப்ராங்க்லினோட ஒய்ஃபோ அலெக்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்பவும் பரிதாபம் படுறாங்க. இங்கே பாரு, என் குழந்தை இவ தான், என் குழந்தை இந்த பொம்மையை வச்சு தான் விளையாடுவா அப்படின்ட்டு ஃபோட்டோவையும் அந்த குழந்தை யூஸ் பண்ணுற பொம்மையும் காமிச்சிட்டு தயவு செஞ்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்றாங்க. அவனும் கட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். சரி, கட்டை அவுத்து விட்டா சொல்லுவான் போலன்னு கட்டையை அவுத்து விட்டுறாங்க. ஆனால் அவனும் தப்பிச்சு வெளியே போக ட்ரை பண்ண டக்குன்னு நம்ம டோவரும் ஃப்ராங்க்லினும் வந்து பிடிச்சிடுறாங்க. நீ ஏன் அவன் கட்டை அவுத்து விட்ட, இவனுக்கு எல்லாம் இப்படி பண்ணால் வேற சொல்ல மாட்டான், வேற வழியில் தான் போகணும் அப்படின்ட்டு நம்ம கில்லர் டோவர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொடூரமாக போய் ஏதோ செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த செட்டப்பெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஒய்ஃபு ஃப்ராங்க்லினே கூப்பிட்டு போயிடுறாரு கில்லர் டோவர். அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க, இதுதான் என் செட்டப்பு, இங்கேருந்து நல்லா தண்ணி வரும், ஹீட்டர்லாம் எதுவும் இல்லாதனால ஜில் தண்ணி தான் வரும், அவன் உடம்பு ஃபுல்லாக வேறு அடிபட்டுருக்கு, அவனுக்கு நல்லா எரியும், இதை விட கொடூரமான ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் எனக்கு தெரியலை, ஸோ அதனால் நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஃப்ராங்க்லின், நீ என்ன உன் மண்டையை என்ன தான் சொல்லுது, ஏன் இப்படிலாம் கொடூரமாக பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் தப்பு இல்லைடா, நீ என்னை பற்றி என்ன வேணால்
நினச்சிக்கோ, ஆனால் நான் என் பொண்ணுக்காக உயிரே கொடுப்பேன், ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு ஃப்ராங்க்லின் சொல்ல, சரி அப்படியா, உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா இதவே உடச்சிரு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்றாரு. இவர்கிட்டையும் சுத்தியலை கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ அவங்களோட ஒய்ஃப், ஃப்ராங்க்லினோட ஒய்ஃப் நான்சி சொல்கிறாங்க, நிறுத்து, நீ அதை உடைக்காத, நீங்கள் நம்மளோட குழந்தை ஜாய்ஸி பற்றி யோசி அப்படின்றாங்க. அவரால் அந்த கதவையும் உடைக்க முடியாமல் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் இவங்க இப்படி வீட்டுக்கு போகிற வழியிலே இப்போ ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளார யாரும் போகிறாங்க, அதையும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த மர்மமான நபர் உள்ளே போயிட்டு அங்கே வேற எலிசா வேற குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ரஃபேல் கிட்ட பேசிட்டேவும் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு பொறுப்பே இல்லை, ஏதோ அந்த உடஞ்சி போன பில்டிங்குள்ளாரே போயிட்டு தினமும் வராங்க, இவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு வேற தெரில, என்னை வேற வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவள் பயந்து போயிட்டு நம்ம ஆனாவோட அண்ணா ரஃபேல் கிட்ட பேசிட்டு இருக்கிறா. அப்படி ஆனால் அந்த கில்லரோ உள்ள எதுக்கு வந்தான், என்ன பண்ணான்னு நம்மளுக்கு காமிக்கல. அண்ட் அவன் அப்படியே இப்போ ஆனா வீட்டுக்கு போகிறான். ஆனா வீட்லேயும் அவங்க அம்மாவுக்கு யாரோ உள்ளே வராங்கன்னு முழிப்பு வந்துருச்சு. ஆனாலும் அவன் ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து விண்டோஸை ஓப்பன் பண்ணி போயிருக்கான். அவங்க அம்மாவும் உடனே டிடெக்டிவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், இங்கே தான் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நான் தூங்கிட்டு இருந்தேன், எந்திரிச்சேன், அப்புறம் இங்கே உள்ளே வந்து பார்த்தா எதையுமே காணோம், இந்த மாதிரி விண்டோஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு இதெல்லாம் கேட்டுகிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு நம்ம டிடெக்டிவ். இதெல்லாம் எழுதிக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம ஆனாவோட அம்மா கேட்க, சரி எழுதுவோம் அப்படின்னு எழுதுறாங்க. இல்லைங்க, நான் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் பேஸ்மெண்ட்டை உங்களுக்கு காமிக்கல அப்படின்ட்டு இப்போ பேஸ்மெண்ட்டை கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம டிடெக்டிவ் லோக்கியை. நம்ம கில்லர் டோவர் 5 நாள் ஆகுது, அப்போ உங்களோட தானே தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம கில்லர் டோவர் பற்றி நம்ம டிடெக்டிவ்க்கு ஒரு டவுட் ஆகி போயிடுது. சரி இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அடுத்த நாள் அப்படியே நம்ம டோவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவான கில்லர் டோவரோ இவன் ஃபாலோ பண்ணுறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால இன்னைக்கு எங்கேயும் போகாமல் அப்படியே ஒயின் ஷாப்புக்கு போய் ஒரு சரக்கை வாங்கிட்டு வந்து இவர்கிட்டயே நேராக உட்காந்து, எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுற, நீ என்னை ஃபாலோ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, தயவு செஞ்சு என் பொண்ணை கண்டுபிடி அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என்னை பார்த்தோன்னே இங்கே வந்த அப்படின்னோடனே, இல்லை நான் 9 வருஷமாக குடிக்கலை, உன்னை பார்த்தோன்னே என் மைண்டை நான் மாற்றிக்கிட்டேன், சரி நீ இருக்க என் குழந்தைய கண்டுபிடிப்ப அப்படின்ட்டு, ஸோ என்னால் முடியல இதுக்கு மேலே, அதனால தான் நான் குடிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றாரு. சரி இங்கே பாரு, இந்த சமயம் நீ உன் ஒய்ஃபையும் உன் ஃபேமிலியும் பார்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது, அதை மட்டும் பண்ணு, இப்படிலாம் பண்ணாத அப்படின்றாங்க. இல்லை நீ என்னை சந்தேகப்பட்டு தானே இப்படி சுற்றிட்டு இருக்க, என்னால் எப்படி வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக போய் குட் நைட்டு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கூட தூங்க முடியும், என் குழந்தை காணாமல் போயிருக்கா, நான் நார்மலாக இருக்கணும்னு நீ எப்படி நினைக்கிற அப்படின்ட்டு இப்போ நம்ம கில்லர் டோவரோ எமோஷனல் ஆகி பேச, இங்கே பாரு சாரி இங்கே பாரு, நான் உன்னை இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டேன் விட்டுரு அப்படின்ட்டு நம்ம டோவரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு நம்ம டிடெக்டிவ் கண்ணிலேருந்து படாமல். என்னதான் இப்படி பண்ணாலுமே கில்லர் டோவர் மேலே நம்ம டிடெக்டிவ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சந்தேகம் வந்தனால அவனை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறாரு. அப்போது ஒரு நியூஸ் பேப்பர் பழைய நோட்ஸில் இவர் ப்ரிசனில் ஒரு 14 வருஷம் ஒர்க் பண்ணதாக போட்டிருக்கு. ஓகே, இவன் ஏதாச்சும் பெரிய காரியம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு மறுபடியும் அடுத்த நாள் நம்ம கில்லர் டோவரை தான் ஃபாலோ பண்ணுறாரு. டோவரோ அவர் எப்பவும் போய் அலெக்ஸை தொல்லை பண்ணுவார் இல்லையா, அந்த பில்டிங்குள்ளார போய் அவனை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட இருந்து எதுவுமே பெருசாக கிடைக்கல. ரொம்பவும் வருத்தப்படுறாரு, என்னை ஏன் இப்படிலாம் பண்ண வைக்கிறேன்ட்டு. அப்படியே கடவுளை ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு பீப் சவுண்டு. என்னன்னா அங்கே யாரோ வந்திருக்காங்க அந்த பில்டிங்க்கு. ஸோ அதை யார் அப்படின்னு வெளியே எட்டி பார்க்கும்போது நம்ம டிடெக்டிவ் தான் இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இவர் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி செட்டப் பண்ணி வச்சிடுறாரு. நம்ம டிடெக்டிவான லோக்கியோ ரோவர் இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன இங்கே தான் உன் குழந்தைங்கள தேடிட்டு இருப்பியா, இது என்ன இடம், எதுக்கு நீ இங்கே தினமும் வந்துட்டுருக்க அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கி கேட்க, அதுக்கோ இது என் அப்பாவோட பழைய பில்டிங்கு, எனக்கு தேடி தேடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் இப்படி வந்து படுத்து கிடக்கேன் அப்படின்றாரு. சரி இந்த பில்டிங்கை ஏன் நீ எனக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு இவரும் ஐயோ மாட்டிக்க போகிறோன்னு பயந்து பயந்து அப்படியே சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இந்த பில்டிங்கில். சுற்றி காமிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே கரெக்டாக அந்த பாத்ரூமும் வந்துடுது, அலெக்ஸ் அடைச்சி வச்ச பாத்ரூமும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது கரெக்டாக இப்போ நம்ம டிடெக்டிவான லோக்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து. சார் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே அந்த ஆள் இப்போ மறுபடியும் வந்திருக்கான் சார் அப்படின்னு இப்போ அந்த பில்லிங் போடுற மேம் ஃபோன் பண்ணி சொல்ல, அவங்களோ நீங்கள் அவங்களோட கார் நம்பரை மட்டும் நோட் பண்ணி வைங்க அப்படின்றாங்க. அவங்களும் கார் நம்பரை நோட் பண்ணி வச்சிடுறாங்க.
அவ்வளோதான். இப்போ கார் நம்பர் கிடச்சிருச்சு. இதை வச்சு அட்ரஸும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த மர்மமான நபரோட வீட்டுக்கே போய் நம்ம லோக்கி கதவை தட்ட, ஃபஸ்ட்டு எனக்கு எதுவும் தெரியாதே, நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப நேரமாக அவன் மெயின்டைன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அது நம்ம லோக்கிக்கு தெரிஞ்சிருது. சரி, நீ எதுக்கு குழந்தைங்களுக்குலாம் துணி வாங்குற, உனக்கு என்ன குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ மாட்டிக்கிறான். அட்ரா அவனை அப்படின்னு போட்டு நம்ம லோக்கி அடித்து அவனை அப்படியே அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு அவர் வண்டிக்குள்ளார. அப்படி உட்கார வச்சுட்டு இவர் வீடு ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணால் அங்கே இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஒரு மாதிரி இந்த புதிர் மாதிரிலாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிராயிங்ஸாக வரைஞ்சி வச்சுருக்கான். ஒரு மாதிரி வியர்டான பர்சனாக தான் இருக்கான். சரி, இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா ரத்தக்கரை படைஞ்ச நிறைய குழந்தைங்களோட துணி, அது கூட நிறைய பாம்புகள்லாம் போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் போட்டு வச்சுருக்கான். இந்த மாதிரி கொடூரமான விஷயத்த பார்த்தோன்னே அப்படியே அங்கே ஃபோர்ஸை கூப்பிட்டுறாரு நம்ம டிடெக்டிவ் லோக்கி. அவங்க வந்துட்டு இதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவனையும் பிடிச்சி இப்போ கஸ்டடியில் வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஃப்ராங்க்லினும் அவரோட ஒய்ஃபான நான்சியும் இந்த ரத்தக்கடை படைஞ்ச ஷர்ட் எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதில் உங்கள் பொண்ணோடது ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பொண்ணோடது ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்க போல். அவங்க அழுதுகிட்டே வெளியே போக அப்படியே டோவர் வெளியே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாரு மனசுக்குள்ளாரே, எதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி உள்ளே போய் அவங்களும் பொறுமையாக நம்ம டிடெக்டிவ் எல்லா ஃபோட்டோவையும் காமிக்கிறாரு, இதுவா பாருன்ட்டு. அப்போ அவங்களோட பொண்ணோட ஒரு சாக்ஸு ரத்தக்கடை படிஞ்ச மாதிரி தெரியுது. இது என் பொண்ணோட சாக்ஸ் தான், நீ இதுதான் காரணம், இது நடக்கிறதுக்கு நீ தான் காரணம், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்க கொலைக்காரனை பிடிக்காம, அதனால தான் இது நடந்துச்சு, இது நடந்ததுக்கு நீ தான் பொறுப்புன்னு நம்ம டோவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே எந்திரிச்சு போயிடுறாரு. கில்லர் டோவரும் அப்படியே வீட்டுக்கு போய் ஒய்ஃப் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கிறாரு, கண்ணில் கண்ணீரோட. ஒய்ஃபோன் தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு பையனை போய் பார்த்தா அவன் கேட்குறான், அவங்க செத்துட்டாங்க தானே, எனக்கு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் இவங்களை தேடுறேன்ட்டு அந்த உடஞ்ச பில்டிங்குள்ளே தான் தினமும் போகிறீங்க, குடிக்கிறீங்க, தினமும் இதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒத்துக்கவாச்சும் செய்யுங்க, அவள் செத்துட்டா, இனிமேல் அவள் திருப்பி வரமாட்டா அப்படின்ட்டு அவங்க அண்ணாவே இப்படி சொல்ல அவருக்கு கோவம் வந்துடுது. ரஃபேல், நீ அவனோட அண்ணா மாதிரி பேசு, அவள் செத்துருக்க வாய்ப்பே இல்லை, இங்கே பாரு, நான் 2 நாள் தான் பொறு, அவளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம டோவர் ரொம்பவும் கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு நம்பிக்கையை இழக்காம இன்னியும் அவனை போய் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு போகிறாரு, அலெக்ஸை டார்ச்சர் பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவோ நம்ம அந்த மர்மமான நபரை பிடிச்சிருப்பாரு இல்லையா, அவன் பேர் மேலதிகாரியான கேப்டன் வந்து கேட்க ஒன்றுமே தெரியல. அப்புறம் 3 மணி நேரமாக இவனை வச்சு என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அவன் இந்த மாதிரி தான் ஏதோ புதிர் வரைஞ்சிக்கிட்டே இருக்கான், எவ்வளோ நேரம் தான் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கேப்டன் கேட்க, கேப்டன் நீங்கள் கொஞ்சம் 7 நேரம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. நம்ம டிடெக்டிவ் லோக்கியும் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க, டைம் கொடுக்குறாங்க அவன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறக்கு. இவனும் ரொம்பவும் பயந்துட்டு ஏதோ ஒரு புதிர் மாதிரி இருக்க விஷயத்த வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னடா பண்றான் அப்படின்னு கடுப்பாய் உள்ள போய் இவன் அடிச்சே விசாரிச்சிடலாம் அப்படின்னு பொறுமை இழந்த நம்ம லோக்கி உள்ள போய் அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாபும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி வரப்ப நம்ம லோக்கி ரொம்பவும் கோவப்படுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அங்க 2 போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள போறாங்க. அப்படி அந்த 2 போலீஸ் ஃபோர்ஸ் உள்ள போகும்போது அந்த பாபுன்றவன் துப்பாக்கி கையில் எடுத்துடுறான். நம்ம உடனே நம்மளோட லோக்கி சொல்கிறேங்க பார், துப்பாக்கி கீழே போடுன்னு சொல்லும் போது அவனை சுட்டுட்டு அப்படியே இறந்துடுறான். ஸோ இங்கே கிட்டேயும் டெட் எண்ட் ஆகி போயிடுது. கேப்டன் வந்து திட்டுறாரு, இங்கே பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லையா, இப்போ உன்னோட சாரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ, அந்த 2 பேரண்ட்ஸ்க்கும் போய் சொல்லு அப்படின்னு நம்ம கேப்டன் வேற கடுப்பேற்றிட்டு போயிடுறாரு. ஆனால் அவன் கடைசியாக வரைஞ்ச அந்த மைஸை மட்டும் வச்சுட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன புதிராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம டிடெக்டிவ் லோக்கி. இன்னொரு சைடு நம்ம கில்லர் டோவர் அவனை போட்டு அடின்னு அடிச்சு அந்த ரூமுக்குள்ளே போட்டு கொடுமைப்படுத்தியோ எதுவுமே சொல்ல, அவ்வளோதான்டா நான் உன்கிட்ட முடிச்சுக்கிறேன், நீ கேட்குறக்கு உன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு அவருமே கிவ் அப் பண்ண போக அப்போ அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், அவங்க எல்லாருமே மேஸில் இருக்காங்க அப்படின்ட்டு. மேஸா, என்ன புதிரில் இருக்காங்க சொல்லு அப்படின்னோடனே இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், மறுபடியும் அமைதியாயிடுறான். இவருக்கு ஏதோ ஒன்று புரிய வருது, அதனால இவனோட ஆன்டி வீட்டுக்கே இவர் போயிடுறாரு நம்ம கில்லர் டோவர். அங்கே போயிட்டு நான் உள்ளே வரலாமா, நீங்கள் யார், நான் கில்லர் டோவர் அப்படின்னோடனே உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க. இல்லை, உங்கள் பையன் இந்த மாதிரி காணாமல் போயிட்டான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், ஸோ அதனால தான் அவனை வந்துட்டு பார்க்கலான்னு நினச்சேன்.
அவன் தொலைஞ்சு போனதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா நான் தானே போலீஸ் ஸ்டேஷனில் அவனை நான் மிரட்டேன். ஸோ அதான் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே இவங்களும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்து வச்சுட்டு அவங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ரொம்பவும் நல்லா தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. நாங்கள் இந்த கடவுளோட வார்த்தைகள் எல்லாத்தையும் பரப்பிகிட்டே இருப்போம். அதுக்காக பேம்ப்ளெட்ஸ்லாம் அடித்து ரோடு ஃபுல்லாத்தையும் நல்ல வார்த்தைகளை பரப்பிட்டு இருப்போம். ஆனால் எங்கே கெட்ட நேரம் என் குழந்தைக்கு ஒரு கேன்சர் வந்து செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அலெக்ஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர் இந்த ஆன்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் லோக்கி தான் காமிக்கிறாங்க. அவர் மேலதிகாரியும் பிடிச்சி நாள் கத்திட்டு இருக்கிறாரு. அவர்கிட்டயே திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஆன்டி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த அலெக்ஸ்க்கு பாம்புனா ரொம்ப பயம். என் புருஷன் இந்த பாம்பை எல்லாம் வச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஒரு நாள் அவன் பார்த்துட்டான் அந்த பாம்பை எல்லாம். அதுல இருந்து அவன் ஒரு மாதிரி இப்படிதான் அவன் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணுவான். காலையில இருந்துச்சா குட் மார்னிங், நைட் தூக்கும்போது குட் நைட், இது மட்டும்தான் எனக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? அதை கேட்டுட்டு இப்போ அப்படியே அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் பிட்டு இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு நம்மளோட கில்லர் டோவர். என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதை நம்ம கில்லர் டோவர் எடுத்து பார்க்குறாரு. அதில் இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய நபர் சுட்டு இறந்துக்கிட்டாரு, அவரே செத்துக்கிட்டாரு அப்படின்ற நியூஸ் போட்டுட்டு அதை பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அந்த பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு இது தெரியும்னு நினச்சோன்னே உனக்கு தெரியாதா, இப்போதான் நீ பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம கில்லர் டோவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் டெட் எண்ட் ஆகி நம்ம டிடெக்டிவ் லோக்கியும் கடுப்பாயி உட்காந்துட்டு வேற என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இப்போ அவர் சிஸ்டம் கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு நம்ம லோக்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அதே அந்த வெள்ளை கலர் டாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டிலேருந்து எடுத்திருப்பாரு நம்ம அலெக்ஸோட ரூமில். அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அப்படி அது விளையாண்டுருக்கும்போது கீழே விழுந்துருது. கீழே விழுக்கும்போது கீழே அந்த ஃபாதர் வீட்டிலேருந்து கிடச்சிச்சு பார்த்தீங்களா ஒரு டெட் பாடி. அந்த ஃபோட்டோஸ்லாம் தெரியுது. அந்த ஃபோட்டோஸில் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாபு வரைஞ்சா பார்த்தீங்களா ஒரு மேஸ் டிராயிங், அதே மாதிரியான ஒரு செயின் இந்த டெட் பாடியில் இருக்குது. இதை பார்த்த உடனே நான் எதையோ மிஸ் பண்ணுறேன், இது ஒரு செம்ம க்ளூ கிடச்சிருக்கு, நம்ம மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்ட்டு அவருக்கு இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வர. அண்ட் இப்போ பெரிய அதிகாரிக்கிட்ட இருந்து ரிச்சர் அப்படின்னு ஒரு அதிகாரிக்கிட்ட இருந்து கால் வருது நம்ம டிடெக்டிவ் லோக்கிக்கு. இங்கே வா, நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அலெக்ஸ் வீட்டில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அவன் அந்த வீட்டுக்கு வெளியில் நிறைய பண்ணியிருக்கான். அண்ட் அவன்கிட்ட இருக்க பிளட் எல்லாமே பன்னியோட பிளட்டு தான். ஸோ இது எல்லாமே அவன் ஃபேக் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கான். ஸோ அவன் இந்த குழந்தைங்களை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான், அந்த இடம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க நம்ம ரிச்சர்டான மேலதிகாரி இப்படி சொல்ல நம்ம டிடெக்டிவ் லோக்கியோ என்ன விளாட்றீங்களா, இவன் போய் சொல்கிறான்றீங்களா, இங்கே பாருங்க இவன் தான் அந்த மேஸை வரைஞ்சிருக்கான், இந்த மேஸ் தான் டெட் பாடி இருக்கிற இடம், தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கி சொல்ல, இல்லைடா அவங்க யாருமே சாகலை, எங்கேயோ உயிரோட தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம மேலதிகாரியான ரிச்சர்டு சொல்ல, இவங்களோ இல்லை அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இது என் குழந்தையோட துணிதான்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கி கேட்க, அதுக்கு அந்த புதுசா வந்த மேலதிகாரியான ரிச்சர்ட் கிட்ட பதிலே இல்லை. அவங்க எப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் லோக்கி இப்ப கத்திக்கி இவன் ஃபேக் தான் பண்ணியிருக்கான், குழந்தைங்க எங்கேயோ உயிரோட தான் இருக்காங்க, அவங்க சாகலை அப்படின்னு நம்ம டிடெக்டிவ்க்கு இப்படி ஒரு தரமான க்ளூ கிடைக்குது. இங்கிருந்து படமே ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறுது. இந்த சீனை கட் பண்ணால் அப்படியே ஆனா வீட்டில் ஒரு ஃபோன் அடிக்குது. நம்ம கில்லர் டோவரோட ஒய்ஃபுக்கு ஒரு கால் வருது. அப்போ அதில் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பதறி போய் வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்தபோது கரெக்டாக கில்லர் டோவரும் அந்த அலெக்ஸோட ஆன்ட்டியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் காரை எடுத்துகிட்டு வராரு வீட்டுக்கு பார்க் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் பதட்டமாக சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜாய்ஸிக்கு அடைச்சிட்டாலாமா, அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை போய் நம்ம பார்ப்போம் வாங்க சீக்கிரம். ஆனால் ஆனாவை இன்னும் அவங்க காப்பாற்றலை, கண்டிப்பாக அவங்க ஆனாவை காப்பாற்றிடுவாங்க, வாங்க நம்ம அங்கே போய் ஜாய்ஸியை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க அடிச்சு பிடிச்சி ஜாய்ஸி பார்க்க உள்ள போக அந்த ஜாய்ஸி பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த ஜாய்ஸி பொண்ணு கிட்ட நம்ம கில்லர் டோவர் கேட்குறாரு, சொல்லுங்க எங்க இருந்தீங்க, உங்களை என்ன பண்ணாங்க சொல்லுங்க, ஆனா உயிரோட இருக்காளா இல்லையா அதை மட்டும் சொல்லு என்கிட்ட அப்படின்னு இன்னொரு பக்கம் கிரேஸ் கேட்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர் உள்ள வந்து இங்க பாருங்க அந்த குழந்தைய தனியா விடுங்க, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரக் போட்டிருக்காங்க, ஸோ அதனால அவன் எந்திரிக்க லேட் ஆகும்னு சொல்லும் போது, ஆனா இப்போ நம்ம ஜாய்ஸியும் முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றா, நீங்க கூட அங்க இருந்தீங்க அங்கிள் அப்படின்றா. நான் அங்க இருந்தேனா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம கில்லர் டோவர் யோசிச்சுட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அப்படியே அங்கிருந்து ஓடுறாரு. பின்னாடி நம்ம டிடெக்டிவும் ஓடி வராரு, ஏய் ஓடாதனா நில்லுடா அப்படின்ட்டு.
கில்லர் டோபரோ பயங்கரமா காரை வேகமா ஓட்டிட்டு போனனால நம்ம டிடெக்டிவ் லோக்கினால அவர் எங்க போனாருன்னே கண்டுபிடிக்க முடியல. சரி இவன் எங்க போயிருப்பான், அந்த பழைய பில்டிங்க்கு தான் போயிருப்பான், அதை போய் நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த பில்டிங்குள்ள என்ன வச்சிருக்கான்னு அந்த பழைய பில்டிங்கை நோக்கி நம்ம டிடெக்டிவ் லோக்கி போறாரு. ஆனா அங்க போய் பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி அழுகிற சத்தம் எங்கிருந்தோ கேட்குதுன்னு இன்னும் உள்ள போய் பார்த்தா அங்க யாரையோ பிடிச்சு அடைச்சு கொடுமைப்படுத்துறாங்க, அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அங்க உடனே நம்ம போலீஸ் ஃபோர்ஸை கூப்பிடுறாரு டிடெக்டிவான லோக்கி. இன்னொரு பக்கம் நம்ம கில்லர் டோவரை தான் காமிக்கிறாரு ஹீரோ. இவர் எங்க போய் நிக்கிறாருன்னா நம்ம அலெக்ஸோட ஆன்டி வீட்டுல போய் நிக்கிறாரு. எதுக்குப்பா நீ மறுபடியும் வந்திருக்க, அலெக்ஸ் ஓடி போனதுக்கு தான் நீ மறுபடியும் சாரி கேட்டுட்டியே அப்படின்றாங்க. இல்ல எனக்கு சாரி கேட்டா மட்டும் பத்தாது, உங்க வீட்டுல ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கா, நான் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு போறேன், அப்பதான் எனக்கு மனசாரும் அப்படின்றாங்க. அந்த பாட்டி கையோ மூடிய வச்சிருக்கு. இல்ல என் கையை ஏன் மூடி வச்சிருக்கேன்னா நான் சுட்டுருக்கேன், நெருப்புல சுட்டுக்கிட்டேன், அதனாலதான் நான் அப்படியே சில் பண்றதுக்காக கையை மூடி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரின்னு இவரு உள்ள போய் அப்படியே சரி பண்ற மாதிரி போய் எதையாச்சும் கண்டுபிடிக்கணும், இந்த பாட்டி வீட்டில் தான் நம்ம குழந்தை இருக்குன்னு நம்ம கில்லர் டோவருக்கு தெரிஞ்சிருது. சரின்னு அப்படியே உள்ள போறாரு. இப்போ அந்த பாட்டி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குது பாருங்க. கன் எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு கையை மேலே தூக்குடா அப்படின்றாங்க. இவரும் வேற வழி இல்லாம அப்படியே கையை தூக்கி நிக்கிறாரு. நான் சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்றாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை ஒருக்க மட்டும் பார்க்க விடு அப்படின்றாங்க. முடியாது, நான் சொல்றதெல்லாம் பண்ணினாதான் நான் உன் பொண்ணை காமிப்பேன் அப்படின்னு இப்போ அந்த அலெக்ஸோட ஆன்டி பயங்கரமா மிரட்ட இவரும் வேற வழி இல்லாம சொல்றதெல்லாம் பண்றாரு. அந்த டோரை தர அதுல இருக்க ஹேண்ட் கஃப் எடுத்து மாட்டிக்கோ அப்படின்றாங்க. சரின்னு மாட்டிக்கிறாரு இவருமே. அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை தர அதுல ஃப்ரிட்ஜில் ஒரு ஜூஸ் இருக்கும், இதை குடி அப்படின்றாங்க. இவருமே குடிக்கிறாரு. பத்தாது இன்னும் நிறைய குடி அப்படின்றாங்க. இது குடிச்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆகுது. கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு நம்ம கில்லர் டோவரோ எப்படியோ. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வெளியே வா அப்படின்றாங்க. சரின்னு இவருமே எங்கதான் இந்த ஆன்டி கூட்டிட்டு போகுது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இவரும் வெளியே போறாரு. வெளியே போனவங்களோ ஒரு பழைய கார் இருக்கு, அந்த காரை உட்காந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றாங்க. இவரு ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம டோவருக்கும் வேற வழி இல்லாம இந்த பாட்டி என்னென்ன சொல்லுதோ அதை தான் பண்றாரு. இவரும் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஆனா அந்த கடவுளோ என்கிட்ட இருந்த இந்த ஒரே ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டாரு, அதனால நான் கடவுளுக்கு எதிராக போராடுறேன், எனக்கு கிடைச்ச வழியை நான் எல்லாத்துக்கும் தருவேன், இப்படி அந்த வழியை தரனால உங்களுக்குள்ள இருக்க மிருகத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இங்க கெட்டது நிறைய நடக்கும், இந்த கெட்டது நிறைய நடக்கிறது கடவுளுக்கே எதிராக நான் போராட்டம் பண்ற மாதிரி அப்படின்னு இந்த பாட்டி சைக்கோத்தனமான ஒரு ரீசனை அப்படி சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கார் அப்படியே பின்னாடி எடுக்க சொல்லுது. இவரும் எடுக்கிறாரு. அந்த குழியை ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. இவரும் ஓப்பன் பண்றாரு. அந்த குழிக்குள்ளதான் ஆனா இருக்காளான்னு ஆனான்னு கத்துறாங்க. என் பொண்ணு எங்க, இவளை காணமே அப்படின்ட்டு கேட்கும்போது உன் பொண்ணை இங்க எல்லாம் வைக்கல, இந்த குழி உனக்காக தான், நீ உள்ள போ அப்படின்றாங்க. இல்ல அதெல்லாம் போக முடியாது, என் பொண்ணை காமி அப்படின்னு கேட்கும்போது டப்புன்னு காலிலே சுற்றுது அந்த பாட்டி கில்லர் டோவர் கால்லேவும். இதனால அவர் குழிக்குள்ள போய் அப்படியே விழுந்துடுறாரு. இப்ப அப்படியே அந்த குழியை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல காரையும் ஏத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. குழி கூட விழுந்த நம்ம கில்லர் டோவரை தான் காமிக்கிறாங்க. அந்த குழியில ஏதாச்சும் தப்பிக்க வழி இருக்கான்னு அவர்கிட்ட இருக்க குட்டி லைட்டை வச்சு தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க அவரு பொண்ணோட ரெட் கலர் விசில், எமர்ஜென்சி விசில் கிடைச்சிருக்கு. அந்த விசிலை பார்த்த உடனே நம்மளுக்கே இந்த சீனு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கும். அந்த விசிலை பார்த்துட்டு அவர் அப்படியே கில்லர் டோவர் கடவுளுக்கு நன்றி, என் குழந்தைய நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க, ரொம்பவும் நன்றி அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆன்டி கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லணும், அலெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம டிடெக்டிவ் லோக்கியோ இந்த அலெக்ஸோட ஆன்டி வீட்டுக்கு வராங்க. உள்ளே போனால் வீடு கதவோ திறந்துருக்கு. என்னடா வீடு கதவு திறந்துருக்கு, உள்ளே போனால் வேற யாருமே இல்லை. சரி அலெக்ஸோட ரூம்குள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த போட்டோல இருக்கவர் யாரு அப்படின்னு இந்த அலெக்ஸோட ஆன்டி கிட்ட நம்ம டிடெக்டிவ் லோக்கி கேட்டிருப்பாங்க இல்லையா. இந்த போட்டோல இருக்கவர் தான் என் ஹஸ்பண்ட், இவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்கல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த அலெக்ஸோட ஆன்டி. அதை யோசிக்கிறாரு. ஆமா அப்படியே இந்த போட்டோல இருக்கிற நபரோட செயினை பாக்குறாரு. அந்த பாப் வரைஞ்ச மெய்ஸ் அந்த புதிரோடையும் அண்ட் அந்த டெட் பாடி ஃபாதருக்கு கிடைச்சிச்சுல அந்த டெட் பாடியிலையும் இதே செயின் தானே இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேமிலி தான், இந்த குழந்தைங்களை கடத்துற ஃபேமிலி தான் இது அப்படின்னு நம்ம லோக்கிக்கு புரிய வருது. அப்படியே இவர் அந்த வீட்டில் மெதுவா இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த
கிளவி எங்க போனா அப்படின்ட்டு அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போதே ஒரு ரூம்ல ஆனாக்கு ஏதோ ஒரு கொடூரமான ஊசியை போட்டுட்டு இருக்கோம் அந்த பாட்டி. அண்ட் இதை பார்த்துட்டு இங்க பாருங்க கையை அப்படியே தூக்குங்க அப்படின்றாங்க. இது அந்த கிளவியும் சென்ஸ் பண்ணியிருக்கும் போல இவன் வருவான் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த பாட்டியுமே கன் எடுத்துட்டு ரெடியா நிக்க இப்ப 2 பேருமே சுட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம டிடெக்டிவ் லோக்கிக்கோ ஒரு நூல் இலையில மிஸ் ஆயிருது தலை. ஆனா நம்ம டிடெக்டிவ் லோக்கியோ அந்த பாட்டியை கரெக்டா தலையிலே சுட்டு அலெக்ஸோட ஆன்ட்டியை அப்படியே போட்டு தள்ளிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஆனாவை தூக்கிட்டு இவரும் அவர் மண்டையில ரத்தம் ஒழுக ஒழுக அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ வண்டியை ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டிட்டு போயிடுறாரு. அங்க போயிட்டு அப்படியே அவ்வளவுதான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க நியூஸ் பேப்பர்ல 26 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பெரின்ற பையன் அலெக்ஸ்ன்ற நேமால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. ஆமா, அந்த பழைய கேஸையுமே நம்ம டிடெக்டிவான லோக்கி சால்வ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம 2 குழந்தைங்களும் கிடைச்சிட்டாங்க அப்படின்ற நல்ல நியூஸையும் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கில்லர் டோவர் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்ற நியூஸையும் பார்க்குறாரு நம்ம டிடெக்டிவான லோக்கி. இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம கில்லர் டோவரோட ஒய்ஃபும் ஆனாவும் உள்ள வந்துடுறாங்க. நம்ம கில்லர் டோவரோட ஒய்ஃபான கிரேஸ் தேங்க்யூ சொல்றாங்க. என் குழந்தைய கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. நம்ம நம்ம டிடெக்டிவோ பரவாயில்ல, எப்படியோ நீங்கள் அந்த ரெட் கலர் விசிலை கண்டுபிடிச்சிட்டிங்க போல அப்படின்ட்டு அந்த குழந்தை கழுத்தில் மாட்டிருக்க ரெட் கலர் விசிலை பார்த்துட்டு கேட்க, இல்லை நான் அவளுக்கு புதுசாக தான் வாங்கி கொடுத்தேன், இன்னியுமே அவள் விசிலை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி. அந்த அந்த அலெக்ஸை என்ன பண்ணியிருந்தாலும் என் புருஷன் நல்ல மனுஷன்தான், ஆனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க, அவர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவர் நல்லவர் தான், ஆனாலும் அவரை நீங்கள் ஜெயிலில் தானே போடுவீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் சட்டப்படி ஜெயிலில் தான் போட்டாகணும் அப்படின்றாங்க. சரி என்னவாவே வேணா இருக்கட்டும், நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நீ அவங்கள கண்டுபிடிப்ப அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே போயிடுறாங்க நம்ம கில்லர் டோவரோட ஒய்ஃபு. அந்த நாள் சாயங்காலம் அப்படியேவோ நம்ம அலெக்ஸோட ஆன்ட்டியை வீட்டுக்கு போய் ஏதாச்சும் துரும்பு கிடைக்குதான்னு இவர் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க எதுவுமே கிடைக்காதனால அப்படியே வெக்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்கிறாரு. அப்படியே ரோடு வீடுன்னு எல்லாமே அமைதியாக இருக்க அப்போ ஒரு விசில் சத்தம் கேட்குது. அண்டு இங்கே யாரோ விசில் அடித்து நம்மளே தான் ஏதோ கலாய்க்கிறாங்க போல அப்படின்ட்டு இவரும் ஃபஸ்ட்டு அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் விசில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த காரை நோக்கி தான் வருது அப்படின்னு அந்த கார்கிட்ட போகிறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தது மக்களே? கதை செம்மையாக இருந்துச்சா? ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு க்ளூவாக இருந்துச்சு. பயங்கரமான கதையாக இருந்தது. அதான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பயங்கரமான கதையை நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாமே நினச்சா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் மூவிலாம் உங்களை தேடி வந்து சேரும். அண்ட் பாய் மக்களே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.